சாயந்தரம் 6 மணிங்க. பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது. ஆனா 6 மணி ஆயிடுச்சு. லைட்டும் அப்படியே வந்து டிம் ஆயிட்டு வருது. ஏன்னா வந்து கருக்கள் வந்து கட்டியிருக்குது. முதல்லைலாம் காட்டுப்பன்னி வந்து 8 மணி 9 மணிக்கு தான் நைட் வந்துட்டுருக்கும். இப்போல்லாம் 4 மணி 5 மணிக்கே வந்துருது. சரி நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னா வந்து நானும் காட்டுக்குள்ள தான் இருக்கிறேன். கெழகோட்டுல இருக்கிறேன். மோட்டர் ரூம் கிட்ட. மோட்டர் ரூமுக்கு லைட் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். லைட் போட்டு விட்டேன். சரி நீ அப்படியே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். இருட்டு ஆயிடுச்சுங்க. கருக்கள் பாருங்க மேல அப்படியே கட்டியிருக்கு. பயந்தா வேலைக்கு ஆகுங்களா? பன்னி வந்துரும், புலி வந்துரும், சிங்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வராம இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாதுல்லங்க. அதனால தான் வந்து என்ன டைமா இருந்தாலும் சரி, வந்து போட்டு விட்டு போயிறது லைட்ட. காட்டுக்குள்ளேயும் வந்து வரணும். அப்பப்போ வரணும். 6 மணிக்கு மேல வரமாட்டேன் நைட்டு. 7 மணிக்கு மேல வரமாட்டேன். ஐயய்யோ! இருட்டாயிடுச்சு அப்படின்ட்டும் இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. முதலையெல்லாம் பன்னி 1 பன்னி 2 பன்னி தான் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போவெல்லாம் இனப்பெருக்கம் அதிகமா பண்ணிடுச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு கிராமத்துக்குன்னு வந்து பார்த்தா 100 பன்னி 200 பன்னி இருக்குது. இனி வந்து நம்ம தான் பன்னி கூட வாழ பழகிக்கோணுமாட்ருக்குது. இனி நம்ம தான் பன்னி கூட சேர்ந்து வாழ பழகிக்கோணுமாட்ருக்குது. அப்படித்தான் நிலைமை வந்து போயிட்டுருக்குது. பன்னிகள வந்து நம்ம ஒழிக்க முடியாது. அது அதுக பாட்டுல சுத்திட்டு இருக்கட்டும். நம்ம வாக்குல வந்து சுத்துவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க ஊர்லயும் காட்டுப்பன்னி தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம். எந்தெந்த ஊர்லலாம் காட்டுப்பன்னி தொல்லை இருக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை எங்க ஊர்ல மட்டும் தான் பொள்ளாச்சியில மட்டும் தான் காட்டுப்பன்னி தொல்லை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்க ஊர்லயும் காட்டுப்பன்னி தொல்லை இல்ல வேற ஏதாவது விலங்குகள் தொல்லை இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. பார்ப்போம். உங்க ஏரியாவுக்கு என்னென்ன விலங்கு வருது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.